எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா ஒரு பைக் ரிவ்யூ தாங்க பார்க்க போறீங்க. என்ன பைக்னா ஒரு 125 சிசி செக்மெண்ட்ல வரக்கூடிய நல்ல அட்ராக்டிவான டிசைன் கொண்டு இருக்கக்கூடிய TVS Ntorq 125 இருக்கட்டும் இல்லனா NS 125 இருக்கட்டும், இந்த ரெண்டு பைக்குக்கும் ஒரு போட்டியாக ஹீரோ தரப்புல இருந்து ஒரு புதுசா ஒரு பைக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R சொல்லலாம்ங்க. இந்த வீடியோல இந்த பைக்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்க்கு இந்த பைக் வாங்கின வேல்யூ ஃபார் மணியா இல்லன்னு ஒரு டீடைல் ரிவ்யூ பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற கார் அண்ட் பைக் நியூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பைக் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய பைக்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி பைக் செக்மெண்ட்ல வரக்கூடிய பைக்னு சொல்லலாங்க. இந்த பைக்கோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விதமான வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. IBS, ABS என 2 விதமான வேரியன்ட்டும் கொடுத்திருக்காங்க. IBS னா இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லலாம்ங்க. ABS னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லலாம்ங்க. இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான கலர் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் என 3 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக்கோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124.7 cc உள்ள ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தாங்க கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் 11.55 PS பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.5 Nm டார்க்கும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இந்த பைக்கோட பிரேக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் அண்ட் ரியர்ல ட்ரம் பிரேக்குங்க கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17 inch அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர் தாங்க கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 லிட்டர் ஆகும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 66 km/லிட்டர் ஆகும். அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக்கோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2009 mm வித் 793 mm ஹைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1051 mm என ஹைட் கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1319 mm என வீல் பேஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180 mm என கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் கர்வ் வெயிட், அதாவது இந்த பைக்கோட மொத்த எடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 136 கிலோகிராமாவும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸ்பிளிட் சீட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன், சிங்கிள் சேனல் ABS சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டாக ரியர் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120/80 செக்ஷன் உள்ள ஒரு பிராடரான ஒரு டயர் சைஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் ஸ்டெபிலிட்டிக்காக, ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஒரு டயராக ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டாக கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அண்ட் லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ஹெட்லைட், LED டைலைட் மற்றும் LED டர்ன் இண்டிகேட்டர், உங்களுக்கு எல்லா லைட்ஸும் உங்களுக்கு LED-லயே கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. கடைசியாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக்கோட ஒரு முக்கியமான செக்மெண்ட் சொல்லலாம்ங்க. அதுதாங்க பிரைஸ் செக்மெண்ட். இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் IBS இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ ரெண்டாவது வேரியன்ட் ABS அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 99,500 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பிரைஸும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா இல்லைன்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த பைக்ல உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான டிசைன் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பைக்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டாவே கொடுத்திருக்காங்க சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியர் டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28/80 இந்த செக்ஷன்ல வரக்கூடிய நல்ல ஒரு வைடரான ஒரு பிராடான ஒரு டயர் கொடுத்திருக்காங்க. ஃபார் ஸ்டெபிலிட்டிக்காக நல்ல ஒரு டயரா கொடுத்திருக்காங்க. அண்ட் மோனோ ஸ்டாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பைக் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம்ங்க. நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த பைக்கோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, முதல்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒரு காமெண்ட் பைக் வீடியோஸ் உங்களுக்கு வந்துச்சு ஆகும். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா அண்ட் பை பை.